இது கேன்சலா இல்ல போஸ்ட்பாண்டா? இல்ல கேன்சல். கேன்சலா? என்ன ரீசன் தர? எதுக்கு கேன்சல் பண்ண? தீபக், இது என்னோட டிசிஷன் மட்டும் இல்ல. நானும் மீனாவும் சேர்ந்து தான் டிசைட் பண்ணோம். இந்த ஆட் சரியா வரல. பார்ட்னர்ஸ் ரெண்டு பேரும் பேசி தான் வேண்டான்னு விட்டுட்டோம். தாரா, என்ன இவ்வளவு அசால்ட்டா பேசிட்டு இருக்க? இங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தீபக், ஃபர்ஸ்ட் காம் டவுன். எப்படி தாரா காமா இருக்கிறது? காவியா எவ்வளவு தூரத்துல ரிஸ்க் எடுத்து வந்திருக்கான்னு தெரியுமா உனக்கு? அவளுக்கு இந்த பணம் ரொம்ப தேவை. டாட் முக்கியம் அவளுக்கு. அவ படிப்பெல்லாம் கூட விட்டுட்டு இங்க நடிக்க வந்திருக்கா. நம்ம அக்ரிமெண்ட்ல மிச்ச காசெல்லாம் கூட தர மாட்டேன்னு போட்டுருக்குது. அவ எவ்வளவு உடஞ்சு போயிருக்கான்னு தெரியுமா உனக்கு? தாரா, நான் உன்னை சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இப்படி கடைசி நேரத்துல காசு இல்லன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு தாரா. ஹலோ தாரா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? தீபக், ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. ஆட் இல்லனா இல்லதான், முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு அப்படி ஏதாவது கேட்கணும்னா நேர்ல வாங்க. அதை விட்டுட்டு அங்க இருந்தே கத்துறதெல்லாம் நல்லா இல்ல. தீபக், நீங்க யார்கிட்டயும் சண்டை போடாதீங்க. பரவாயில்ல, நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். குரு, அப்ப நம்ம கிளம்பலாமா? நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். குரு, நான் அப்படியே என் ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க. பத்திரமா போயிட்டு. ஓகே குரு. இந்த ஆட் கேன்சல் ஆகும்னு நினைக்கவே இல்ல. இப்ப பணத்துக்கு என்ன பண்ண போறேன்? எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? அவருக்கு வேற வேலை போயிடுச்சு. யார்கிட்ட கேக்குறது, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. கடவுளே. தாரா கிட்ட நான் ஏன் அப்படி பேசினேன்? காவியாவை பத்தி ரொம்ப பேசிட்டோமோ, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோம்னு நினைக்கிறேன். நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்? பணம் கொடுக்குறேன்னு நம்பிக்கையா காவியாவை கூட்டிட்டு வந்துட்டு இப்படி ஏமாத்தி அனுப்புனா காவியாக்கு எப்படி இப்படி ஆயிடுச்சு. காவியா, நீ கார்ல ஏறு. இது என்னோட டர்ன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன். ஆமா, நான் காவியாவை தான் லவ் பண்ணேன். ஆனா அவ எப்ப என்ன வேணான்னு சொன்னாலோ அதை நான் கடந்து வந்துட்டேன்னு தான் நினைச்சேன். என்னமோ தெரியல. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் அம்மா ஜோதி சொன்ன மாதிரி தாராவோட நிச்சயதார்த்தமும் நடந்தது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. என் லைஃப் நல்லா தான் போகுது, என்ன தவிர. அதுதான் என்னன்னே புரிய மாட்டேங்குது. என்னோட மனசு எண்ணம் எல்லாமே காவியாவை தான் திரும்ப திரும்ப சுத்தி வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் கரெக்டா தப்பானே எனக்கு எதுவும் புரியல. குழப்பத்துல இருந்து என்ன நீ தான் வெளியெடு. ஒண்ணு இதை நிறுத்திடு, இல்ல என் மனசுக்கு எது கிளியர்னு நீயே தெளிவா காட்டிடு. எனக்கு எது சரின்னு நீ தான் புரிய வைக்கணும். காவியா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், உன் வீடு கிட்ட வந்துட்டோம். அப்படியே பச்சை பசேல்னு பாத்துட்டு வந்தோம்ல. இங்க ஒரே பில்டிங்கா பாக்க என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இங்க கூட முதல்ல அப்படிதானே இருந்திருக்கும். மனுஷங்க அவங்க வசதிக்காக இயற்கைய எவ்வளவு அழிச்சிட்டாங்கல்ல. இதெல்லாம் நான் புக்ல படிச்சிருக்கேனே தவிர இப்பதான் நேர்ல பாக்குறேன். நீங்க கொடுத்த 20,000ல தான் நான் பூஜாக்கு ஃபீஸ் கட்டினேன், ஈபி பில் கட்டினேன், மல்லிகைக்காரருக்கு காசு கட்டினேன். அது எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு தெரியுமா? நீங்க உங்களுக்கே தெரியாம எனக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கீங்கன்னு. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க இல்லனா எனக்கு கிடைச்சிருக்குமா? நான் அப்படி ஒரு பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த பார்த்ததே இல்ல. மலையில இருக்கும்போது ஏதோ இயற்கையோட மடியில இருக்கிற மாதிரி அந்த குளிர்ல அப்படியே மனசெல்லாம் அமைதியாகி அதெல்லாம் நான் அனுபவிச்சதே இல்ல தீபக். இப்படி எல்லாம் நான் கார்ல போனதே இல்ல. அன்னைக்கு உத்தமன் கூட நான் பயந்துகிட்டே போனேன். ஆனா இப்ப உங்க கூட பாட்டு கேட்டுக்கிட்டு சுத்தி பாத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த ட்ரிப்பே செம்ம. என்ன மாதிரி ஒரு ஏழைக்கு தினம் தினம் என்ன பிரச்சனை வரும்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லக்ஸுரி கிடைக்காது. ரேவதி காலேஜ் அட்மிஷன் முடிச்சிட்டு ராணியோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு குரூப்ல போட்டிருக்கா. நாங்க விட்டுருங்க, நான் அவங்கள பார்த்து பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேன். தேங்க்ஸ் தீபக். இட்ஸ் ஓகே காவியா. அப்புறம் இந்த பணம் ரெடி பண்றதுல நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் பாத்துக்கலாம். இந்த வீடு தானே? ஆமா, இந்த வீடு தான். வா. வணக்கம்மா. வணக்கம். இது தீபக் வீடு தானே? வாங்க. ஜோதி, இது உங்களோட பொண்ணா? ஆமாங்க. என் பேரு சத்யவதி. இவரு என் வீட்டுக்காரு ராஜாராம். மாம்பழத்துல குடியிருக்கோம். எங்களுக்கு எல்லாமே என் ஒரே தம்பி உத்தமன் தான். ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னா. ரொம்ப பாவப்பட்ட குடும்பம். அந்தஸ்தெல்லாம் பார்க்காம என் தம்பிக்காக நாங்க விட்டு கொடுத்துட்டோம். அந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி காசு நகையெல்லாம் வாங்கிக்கிட்டா. அவ்வளோ ஏன், அவ வீட்டு கடனை கூட நாங்க தான் அடைச்சோம். ஆனா கடைசியில என் தம்பிய ஏமாத்திட்டா. கல்யாணமே நின்னு போச்சு. உங்க பையனுக்கு கல்யாணம் கூட நிச்சயமாயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அவனும் என் தம்பி மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல. ஏன்னா இப்ப அந்த பொண்ணு காவியா உங்க பையனை தான் பிடிச்சிருக்கா. அந்த காவியா பணம் காசுக்கு ஆசைப்பட்டு என்னென்னமோ பண்றா. என் தம்பி பின்னாடி போய் என்ன மாய மந்திரம் செஞ்சாலோ தெரியல. என் தம்பி அவ பின்னாடியே இப்ப வரைக்கும் சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் என் தம்பியை விட்டுட்டு உங்க பையனை கூட்டிக்கிட்டு ஏற்காடு வரைக்கும் போயிருக்கா. நாங்க ஏதோ அம்மா சொல்றோம் நினைச்சிட்டீங்கல்ல. இருங்க, நான் ஆதாரத்தை காட்டுறேன். அம்மா, நான் இவங்கள பாத்திருக்கேன். தீபக் போட்டோ எடுத்திருக்கான். அவன் பேக்லயே வச்சிருந்தான். போட்டோல பாக்குறதுக்கு எவ்வளவு அப்பாவியா இருக்கா பாத்தீங்களா? உங்க பையனை நான் ஒண்ணுமே சொல்லலங்க. எல்லாமே அந்த பொண்ணு பண்ற வேலைதான். உங்களுக்கு உங்க பையன் எப்படி முக்கியமோ அப்படிதாங்க எனக்கும் என் தம்பியும். உங்க பையன் கிட்ட நல்லது சொல்லி பாருங்களேன், அவன் கேட்கவே மாட்டான். என் தம்பி கூட அப்படிதாங்க. பேசாம அந்த பொண்ணு கிட்டயே பேசி அவன் கிட்ட இருந்து ஒதுக்கி வைக்க பாருங்க. அந்த பொண்ணோட அம்மா புருஷனை விட்டுட்டு யார் கூடவோ ஓடி போயிடுச்சான். அப்படியே அம்மாவோட பேராசை புத்தி பொண்ணுக்கும் வந்திருக்கு. நாங்க வரோம். அம்மா, தாரா வராங்க. இந்த போட்டோல எடுத்து வை. ஆண்டி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்கிட்ட உண்மை சொல்வீங்களா? தீபக் என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்க போறாரா, இல்ல நீங்க ஏதாவது அவரை ஃபோர்ஸ் பண்ணீங்களா? குடிக்காமலா கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கோம். எனக்கு தீபக் பத்தி தெரியும். அவர் இது வரைக்கும் என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. ஓப்பனாவே சொல்லிருவாரு. ஆனா நடக்கிற விஷயத்துல பாக்கும்போது தீபக் என்ன விட்டு தூரமா நிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தீபக் மனசுல இல்லையோ, அவர் லைஃப்ல எனக்கு எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லையோன்னு தோணுது. என்னவோ
தப்பா இருக்க மாதிரியே மனசுக்கு படுது தான் ஆண்டி கேக்குறேன். தாரா, எதுவும் குழப்பிக்காத. உன் மனசு போல எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அவன் விளையாட்டு போல இருப்பானே தவிர உன் மேல அவனுக்கு பிரியந்தா. நீ எதுவும் யோசிக்காதமா. ஆமா தாரா, நீ எதுவும் டென்ஷன் ஆகாது. சரி ஆண்டி, நான் கிளம்புறேன். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஏதோ சரி இல்லடி. என் பையன் வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணால எல்லாமே கெட்டு போயிடும் போல இருக்கே. தாரா வந்து இவ்ளோ வருத்தப்படுறான்னா அந்த பொண்ணு என்னமோ பண்ணிருக்கா. இல்ல, இது நடக்க கூடாது. அவங்க ஒரு கார்டு கொடுத்தாங்கல்ல, அதை எடு. அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நானும் பாக்குறேன். எப்பா, உங்க பொண்ணு என்ன செய்யறான்னு கூட உங்களுக்கு தெரியாதா? இதுதான் உங்க குடும்பத்தோட டீசென்டா? இப்பதான் புரியுது. உங்க குடும்பமே ஒன்னா சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. அதான் தெரியுமே. எவனாவது இலகின மனசுக்காரனா கிடைச்சா நல்ல காசை வாங்கிட்டு துரத்தி விட்டுருவியாமே. கேள்விப்பட்டேன். என் பையன் கிட்ட இருந்து எவ்வளவு காசு வாங்கின? உன் நிலைமைக்கு தகுந்த மாதிரி நீ ஆசைப்படு. அதை விட்டுட்டு என் பையனோட வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டேன். தப்பிக்கவே முடியாது. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நீ எந்த மூலைக்கு போனாலும் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோ. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நல்லா பாத்துக்கற. உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கற. நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கற. முடியாது, கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னா ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நொடி கூட உன்னால நிம்மதியா வாழ முடியாது. வாழவும் விட மாட்டேன்.